ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य मेरे। सो நம்ம எடுத்துட்டு இருக்கிற டாபிக் பர்பஸ் ஆஃப் பிரேயர். பிரார்த்தனா அப்படின்னு நான் ஜெனரலா கொடுத்திருக்கேன். நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீ வித்யாஜி. பிரார்த்தனாங்கிற சப்ஜெக்ட் நான் ஜெனரலா கொடுத்திருக்கேன் எல்லாருக்கும். அதுல we are going to cover a lot of things. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெனரலா we'll start with purpose of prayer. எதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம், பிரேயர்னா என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்காக. எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணினாலும் எல்லா காரியத்துக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு காரணத்தோட தான் நம்ம எந்த ஒரு காரியமும் பண்றோம். யாருமே எனக்கு காரியம் பண்றதுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கர்மா பண்ண பிடிச்சிருக்கு, நான் சும்மா அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி யாரும் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு கர்மாவை பண்றதால நமக்கு ஒரு பலன் இருக்கு, அது முடிச்சதுனால ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். அந்த பலனுக்காகத்தான் எல்லாருமே ஒரு பலவிதமான கர்மாக்களை பண்றோமே தவிர கர்மாவை செய்யறதில் எனக்கு ஒரு ருச்சி இருக்கு அப்படின்னு யாரும் செய்யறது இல்லை. நம்ம விரும்புகின்ற ஒரு பலன், இதை செய்வதால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்த்து தான் ஒரு காரியத்தை, ஒரு கர்மாவை நாம பண்றோம். சாதாரணமா எப்பவும் சொல்ற ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு விதையை விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விதையை விதைக்கிறோம்னா எனக்கு விதை விதைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு யாரும் பண்றது இல்லை. எதுக்கு விதையை விதைக்கணும்? அது இல்ல இது இந்த விதை, இது கொத்தமல்லி விதை, இது பிரம்ம கமலத்தினுடைய ஒரு கொடி, ஏதோ ஒண்ணு விதை. இதை வச்சேன்னா இது வளர்ந்து பெருசாகும் பொழுது எனக்கு அதுல பூ கிடைக்கும், இல்லைன்னா பழம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த எடுத்து நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏதோ கொத்தமல்லி நல்லா வந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷா எடுத்து நம்ம வீட்டுல இருந்தே பண்ணது, ஆர்கானிக், மருந்தடிக்காம பண்ணினது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வேணுங்கும் போது அப்பப்போ எடுத்துக்கலாம், நமக்கு வேணுங்கும் போது பூ பறிச்சுக்கலாம், வேணுங்கும் போது அந்த பழம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதுல ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம ஒரு விதைய விதைக்கிறோம். விதை விதைப்பதுங்கிறது ஒரு கர்மா. அந்த விதையை விதைத்து எனக்கு ஒரு பூ கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோமே. விதை விதைச்சோடனே நமக்கு பூ கிடைக்கிறதா? அதுவும் இல்லை. அந்த விதையை விதைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் கர்மா. அதுக்கு முதல்ல விதைய வாங்கின்னு வரணும், மண்ணை செட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விதையை சரியான முறையில விதைக்கணும், அப்புறம் அதுக்கு டெய்லி ஜலம் விடணும், தண்ணி விடணும், அப்புறம் இனஃப் சன்லைட் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் அது துளிர்த்து வரும்போது பூச்சி வராமல் பார்த்துக்கணும், யாரும் தட்டி விடாமல் அதை பத்திரமா தொட்டியை எடுத்து ஒரு பக்கமா வைக்கணும், நகர்த்த வேண்டியிருக்கும். எவ்வளவோ ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன். விதை விதைச்சு பூ வருது அப்படின்னு அந்த ரெண்டு இடைப்பட்ட காலத்துல பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்வால்வ் இல்லையா? ஒரே ஒரு கர்மா இல்லை. ஸோ சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன். ஊருக்கு போனா கூட பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் அதுக்கு தண்ணி விடுங்களேன் அப்படின்னு. மற்ற விஷயத்துக்கெல்லாம் கேட்குறோமோ இல்லையோ, இந்த செடிக்காகவாது செடி நம்ம வர வரைக்கும் வாடி போயிடக்கூடாது, இவ்வளோ வந்துட்டு அது எப்படியாவது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு you ask for favor also. So இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன், சீரீஸ் ஆஃப் கர்மா. சில சமயம் அது டயரிங்கா இருக்கலாம், எக்ஸாஸ்டிங்கா இருக்கலாம். சில சமயம்
அப்படி இருந்தாலும் கூட அந்த பலனை நினைக்கும் பொழுது, அந்த பலனை நினைக்கும் போது ஒரு உற்சாகம் வந்துடுது. இது கொஞ்சம் தானே, என்ன இதுல என்ன பெரியது, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்படின்னு அந்த சந்தோஷம், அந்த பலன் பலன் கிடைக்குதால எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குங்கிறத நினைக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் எனக்கு பரவாயில்லை. சின்ன சின்ன டயர்டா இருந்தாலும் ஓகே, எக்ஸாஸ்டிங்கா இருந்தாலும் ஓகே, யார்கிட்டயாவது போய் நின்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் அதை பொறுத்துண்டு பீப்புள் டூ எந்த கர்மாவானாலும். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னா ரிசல்ட்ல, அந்த கர்மாவில இல்ல. எது ஒண்ணு பண்ணினாலும் இது பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், சரி பண்ணுங்கிற பண்ணா என்ன அப்படின்னு எல்லாம் நெக்ஸ்ட் பிரயோஜனம் இல்லாமல் யாருமே எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுவதில்லை. So even though it is a series of action, ஒரு சிலதெல்லாம் ஏதோ 2 நாள் 3 நாள் முடியும், ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம்னா மாசக்கணக்குல பண்ண வேண்டியிருக்கு, வருஷக்கணக்குல பண்ண வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் எல்லாருமே அந்த கர்மால ஏன் பண்றாங்கன்னா ஒரு பலன் வரப்போகிறது. ஸோ கர்மா என்பது ஒரு ரிசல்ட்டுக்காக தான். பர்பஸ் ஆஃப் எனி கர்மா இஸ் ஃபார் த ரிசல்ட், டிசைர்டு ரிசல்ட். ஓகே, என்னமோ ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு யாரும் பண்றது இல்லை. பண்றேன் என்னமோ ஆயிட்டு போட்டேன் அதாவது அப்படி இல்லை. அது அதுல ஒரு அது டிசைர்டு ரிசல்ட்டா இல்லாம கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, சும்மா பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது வேற. அது கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலாலும் ஓகேங்கிறதுல கூட அந்த அந்த மெனக்கெடுறது எதுக்காக, அதுக்கு ஏன் மெனக்கெடணும், கிடைச்சா நல்லா இருக்குங்கிறதுனாலதான். கிடைக்காட்டி ஓகேங்கிறது ஒரு பக்குவம் இருக்கு, அதனால எனக்கு ஒண்ணும் பெரியதுதான். ஆனா கிடைச்சா சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கிடைச்சாலும் ஓகே கிடைக்காட்டாலும் ஓகே அப்படிங்கிறது. அப்பவும் ஒரு டிசைர்டு ரிசல்ட் எதிர்பார்த்து இல்ல, சும்மா டைம் பாஸ்க்கு பண்றேன்னா கூட அப்போ யோர் டிசைர்டு ரிசல்ட் இஸ் டைம் பாஸ். எப்படி பார்த்தாலும் there is some result. ஓகே, இப்போ பேசுறோம், பேசுறதுங்கிறது ஒரு கர்மா, இட் இஸ் அ கர்மா. எதுக்காக பேசுறோம், ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றதுக்காக பேசுறோம். என்கிட்ட இருக்கிற ஐடியாஸ், என்னுடைய எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, என்னை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு நாலேஜ் ஷேரிங்காக டாக். பல காரணங்கள் இருக்கு. that is the reason why people talk. டாக்கிங் அப்படிங்கிறது, பேசுறது அப்படிங்கிறது ஒரு கர்மா தான். சாப்பிடுறதும் ஒரு கர்மா, படிக்கிறது ஒரு கர்மா, கேட்கறது, உட்கார்ந்து கேட்கறது ஒரு கர்மா, லிசனிங், அப்புறம் ஸ்விம்மிங், அப்புறம் டான்சிங், குக்கிங், பிளேயிங், என்ன வேணா எடுத்துக்கலாம். விளையாடுறது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது, ஆஃபீஸ் ஒர்க் பண்றது, எல்லாமே ஒரு கர்மா தான். சீரீஸ் ஆஃப் கர்மா த்ரூ அவுட் த டே. ஸோ நம்ம ஹோல் லைஃப் பார்த்தோம்னா கண்டினியூஸ்லி we are performing lot of karma. நான் ஒன்றும் பண்றதில்ல, சும்மா தான் இருக்கேன், பொறுமையா உட்கார்ந்துருக்கேன், இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கர்மா. Because even meditation is a karma. Because there is someone who is meditating. நான் தியானம் செய்கிறேன். ஸோ அங்க நான் ஒருத்தன் இருந்து ஒரு கர்த்தா தானே இருக்கான், அந்த கர்த்தா தானே இந்த கர்மாவை செய்கிறான். ஸோ கர்த்தாவாக ஒருத்தன் இருந்து அவன் ஒரு காரியத்தை சேர்ந்தால் அது கர்மா தான். சும்மா இருக்கிறதும் ஒரு கர்மா தான். நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த நானை சார்ந்துதான் அந்த சும்மாவும் இருக்கு. Even when you sit quietly, it is a karma. So எல்லா கர்மாவும், எந்த ஒரு ஆக்ஷனாலும் it has a purpose. இப்போ சாப்பிடுறது, ஒரு சிலருக்கு பேசுறதுங்கிறது need not necessarily be for exchange of knowledge or ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு. சாதாரணமா அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. சிலருக்கு பேசுறதே ஒரு டைம் பாஸ், because they don't have anything else to do. அதனால பேசுறது ஒரு டைம் பாஸா இருக்கும். அப்போ பர்பஸ் ஆஃப் டாக்கிங்கிறது டைம் பாஸ். என்னமோ பேசிட்டே இருக்கிறது, என்ன பேசுறோம் தெரியல, வளராதான் ஏதோ பேசுறது. Because they don't know how to sit quietly. ஒரு சிலருக்கு டாக்கிங் இஸ் a டைம் பாஸ். இது எதுக்கு சொல்றேன், we are not going to discuss about whether it is right or wrong. எதுக்கு சொல்றேன்னா some purpose is there. பர்பஸ் இல்லாமல் பிரயோஜனமே இல்லாம பேசிட்டு இருக்கோம், பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் யாரையாவது பார்த்து.
எனக்கு வேணா அவங்க பேசுறது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு அது பிரயோஜனப்படுறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொழுது போறது, இல்லைன்னா ஒரு some pressure is being released, so they have to talk. அதே மாதிரி ஈட்டிங், சாப்பிடுறதும் வந்து பசிக்காக சாப்பிடுறது. ஸோ அந்த பசி போகும் அப்படிங்கறதுனால தான் சமையலே நடக்கிறது. why the whole process of cooking, why we have a kitchen in the house? பசி, it is to pacify hunger. ஒரு சிலருக்கு பசிக்காக சாப்பாடு, ஒரு சிலருக்கு ருசிக்காக சாப்பாடு. அப்படின்னா என்ன, பசியே இல்லைனாலும் டேஸ்டியா இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்டு. There the purpose is not to pacify hunger, that is the purpose is to pacify a taste buds. நாக்குக்காக சாப்பிடுறது. ஒரு சிலருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, கோபமா இருக்காங்க, கோபத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு சாப்பிடுறது. பசி இருக்காது, இல்லைன்னா சோகம், துக்கம் இருக்கு, துக்கத்துல யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. துக்கம் ஆல்சோ வந்து துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய எனர்ஜி, they spend lot of energy இல்லையா. And dukkam also is, eating becomes a means to forget the sorrow சில சமயம். அதனால நம்ம யாரையுமே வந்து சோகமா இருக்கும்போது எப்படி சாப்பிட தோன்றதுன்னு கேட்கறது கூட ரொம்ப தப்பு. சிலருக்கு வந்து துக்கத்திலையும் சாப்பிட தோணும் பாவம். அதனால அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு சிலருக்கு சாப்பாடு வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு வேதனையை மறக்கிறதுக்கு சிலருக்கு சாப்பிட வேண்டி இருக்கு. ஈட்டிங் அப்படிங்கிற அந்த கர்மாவுக்கே பலவிதமான பர்பஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு புக்கு படிக்கிறோம்னா கூட எல்லாருமே ஒரு கெயின் நாலேஜ் அப்படின்னு படிக்கிறது இல்லை. If you want to gain knowledge, அப்போ அந்த டைப் ஆஃப் புக்ஸே வித்தியாசமா இருக்குமே. ஏதோ எத்தனையோ மேகசின்ஸ் இருக்கு, ஏதோ படிக்கிறோம். சிலது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படிக்கிறது, சிலருக்கு டைம் பாஸ்க்காக படிக்கிறது. ஒரே கர்மாவுக்கே பலவிதமான காரணங்கள், purpose. So every action is performed by an individual with an expectation. அதுதான் பாயிண்ட். அண்ட் சில சமயம் ஒரே விதமான காரியங்களையும் திரும்ப திரும்ப பண்றதுக்கும் காரணம் வேற வேற மாதிரியான பலன் வேற வேற நேரத்துல கிடைக்கிறதுங்கிறதுக்காகவும் பண்றது. ஏன்னா எந்த ஒரு ஒரே காரியத்தை ஒருத்தர் மீன்ஸ் ஒரே காரியத்தை நாம் பண்றது இன்னும் 10 பேர் சேர்ந்து பண்ணா கூட அந்த 10 பேருக்கும் விதவிதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சேம் கர்மா. எவ்ரிபடி டசன்ட் ஹேவ் தி சேம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தி சேம் கர்மா, அதுவும் இருக்கு. So various reasons are there to perform a particular karma. யாருமே கர்மாவுக்காக பண்ணுவதில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா கர்மாங்கிறது ஒரு எஃபர்ட் இல்லையா. யூ ஸ்பெண்ட் டைம், யூ ஸ்பெண்ட் எனர்ஜி, மெனக்கட வேண்டி இருக்கு. physically and emotionally also it's sometimes draining and lot of effort. நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன கர்மா, அதுக்கு மேல நம்ம எவ்வளவு காரியங்கள்லாம் டெய்லி people are doing, you know. lot of effort, painful. டிராஃபிக்ல போக வேண்டி இருக்கு, டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்க வேண்டி இருக்கு, வேர்த்து விறுவிறுத்து, தூசியில, வெயில்ல, மழையில, எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே பண்றதுக்கு காரணம் இத்தனை மெனக்கட்டு பண்ணும்பொழுது கடைசியில ஒரு பலன் அப்பாடா அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது இல்லையா. அது கண்ணெதிர்க்கு இருக்கிறதுனாலதான் that only drives everyone to perform a karma. எக்ஸசைஸ்க்காக வாக்கிங், சிலருக்கு வந்து வாக்கிங் இஸ் அன் எக்ஸசைஸ். ஃபிட்டா இருக்கும், இல்லைன்னா யூ வாண்ட் டு லூஸ் வெயிட், இல்லைன்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டாக்டர் என்ன வாக் பண்ண சொல்லியிருக்காரு சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அந்த வாக்கிங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து டு லூஸ் வெயிட், ஒரு சிலருக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. So like this, even the same karma has various types of expectation. And நம்ம ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, சரியா, இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, நான் எதுக்காக இச்சைப்படுறேனோ, இச்சைப்படுறேன் அப்படின்னாலே அது என்கிட்ட இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு யாரும் இச்சைப்படுவதில்லை. ஒரு இச்சை எனக்கு ஏற்படுகிறது, அந்த இச்சை என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏற்படுறது வேணும்னு. அப்போ அது எனக்கு வேணும். ஓகே, ஒரு காரியம் செய்வதற்கு காரணமாக இருப்பது என்ன, ஒரு டிசைர், இச்சை.
அந்த இச்சைக்கு காரணம் நான் எதற்காக இச்சைப்படுறேன்னா அது இந்த நிமிஷம் என்கிட்ட இல்லை. Right now I don't have it and I would like to have it immediately or in near future or later also in long future later. அது எப்படியாக இருந்தாலும் இப்பத்திக்கு வேணும்னாலும் அப்புறமா வேணும்னாலும் ரொம்ப நாள் கழிச்சு வேணும்னாலும் எந்த ஒரு காரியமானாலும் எதிர்பார்ப்போடு தான் செய்கிறோம். ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்கிறோம். ஸோ ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை நான் செய்யறேன். எனக்கு ஒரு இச்சை ஏற்பட்டு விட்டது. அந்த இச்சையை நிறைவேற்றுறதுக்காக நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா என்னுடைய இச்சை ஒரு பலனுக்காக இருக்கு இல்லையா? அந்த பலனை அடைவதற்காக நான் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் வேற பண்ணணும். அதை நிறைவேற்றுறதுக்காக என்ன மாதிரி பண்ணினாலும் அந்த பலன் எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும், நான் என்ன ஆசைப்பட்டேனோ அது எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்தபடியான முயற்சி. The effort and the karma should be in keeping with what I am desiring. இப்ப எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசையா இருந்ததுன்னா நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கேம் விளையாட முடியாது. கார் கேம் இப்படி 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 ஓட்டின்னு இருக்க முடியாது. இதை ஓட்டிட்டு நான் போய் ரோட்ல கார் ஓட்ட முடியாது. வெயிட் லூஸ் பண்ணோம்னா கண்ணு முடிந்து நான் வெயிட் லூஸ் பண்ண மாதிரி மெடிடேட் பண்ண முடியாது. You know, the action has to be appropriate. Even though meditating is an action, even though playing that game on your computer is an action, but that action is not in keeping with what you actually want. நம்ம என்ன இச்சை என்ன இருக்கிறதோ ஒரு பலனுக்காக அந்த பலனை அடைவதற்கான சரியான பிரயத்தனம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ராப்ரியேட் எஃபர்ட், அப்ராப்ரியேட் பிரயத்தனம், சரியான பிரயத்தனம், முறையான பிரயத்தனம் தேவை. பிரயத்தனம்ட்டு தேவையில்லாம என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கு. பிரயத்தனம் பண்றேன்னு தப்பான விஷயங்களை பிரயத்தனம் பண்ணக்கூடாது. சரியான விஷயத்தையும் பிரயத்தனம் பண்ண வேண்டியது. So my action should be in keeping with what I want to achieve. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் கார் டிரைவிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? சரியான டிரைவிங் ஸ்கூல் செலக்ட் பண்ணணும், அதை வீட்டுக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு அங்க போறதுக்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கான ஃபீஸை பே பண்ணணும், அதுக்கான டைம் மெனக்கட்டு நான் இங்கே இருந்து அங்க போகணும், அதுக்கு யார் காலையாவது விழணும், கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு கேட்கணும், ஐஷன் வரியான்னு கேட்கணும், டிராஃபிக்லாம் மாட்டணும், அப்புறம் கண்டினியூஸா வேற போகணும், கமிட்மெண்ட் வேணும் இல்லையா? பிரயத்தனம்ங்கிறது எப்படி இருக்கணும்? கமிட்டட் பிரயத்தனம். விட்டு பிரயத்தனம் பண்ணினாலும் சரியா வராது. ஒரு விஷயத்த நான் பிரயத்தனம் பண்ணி அடையணும்னு நினைச்சேன்னா அதுக்கு கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் வித் எஃபர்ட் கம்ஸ் கமிட்மெண்ட். கமிட்டட் பிரயத்தனம் should not break. நடுல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் மீறி அதையும் நான் ஐயோ மனசு சோர்ந்து போகாமல் ஒரு உற்சாகத்தோட இட்ஸ் ஓகே பட் ஐ வில் ஸ்டில் கண்டினியூ அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த காரியத்தை பண்ணணும். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு பிரயத்தனத்துல. இச்சை இருக்கு, அடையணுங்கிறது இருந்தா மட்டும் ஒரு காரியம் இல்லை. அந்த பிரயத்தனமும் இத்தனை விஷயம் இருக்கு. உற்சாகம் இருக்கணும், மெனக்கடணும், பொறுமை வேணும், நடுவுல நிறைய ஃபெயிலியர்னு சொல்ல வேண்டாம், தடங்கள் நினைச்சபடி நடக்கலைன்னா கூட அதையும் மீறி சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். பலவிதமான விக்னங்கள்லாம் வரும். நம்ம கிளாஸ்க்கு போகணுங்கிறது அன்னைக்குதான் வீட்டுல ஏதாவது கெஸ்ட் வருவாங்க. நம்ம கிளாஸ்க்கு அப்பாடா இன்னைக்கு கரெக்டா டைத்துக்கு போகும்போதுமே அங்க இன்ஸ்ட்ரக்டர் இருக்க மாட்டான், இல்ல அந்த டிரைவிங் ஸ்கூல் கார் சரியா ஒர்க் பண்ணல, ஏதோ ஒன்று தடங்கள் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் மனசு ஒடிஞ்சு போகாமல் keep trying it again. So that is called proper effort. Okay, பிரயத்தனம்ங்கிறதுல இதெல்லாம் இருக்கு. இத்தனை பிரயத்தனங்களையும் நான் பண்றேன். ஸோ the required knowledge வேற வேணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு விசாரிக்கிறோம். we connect enough data about it. இது பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, யாரை கேட்கலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணினா சரியா இருக்குமா, எப்படி பண்ணா சரியா இருக்குமா, இதுவா அதுவான்னு எவ்வளோ we collect lot of data. ஸோ ஞானமும் வேணும். அதை பத்தின enough knowledge to achieve something அதுவும் வேணும். So and the means, that the means is knowledge also is a means, effort is also a means. So இச்சைக்கு அப்புறம் ஞானம். அந்த இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஞானம் எனக்கு வேணும். அந்த ஞானத்தை வைத்துதான் காரியங்களை நான் செய்கிறேன். கிரியா. ஓகே,
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில கோவில்கள்ல அம்பாள் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா பிராணாரத்துல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு இருப்பாங்க. அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறது சக்தி. அந்த சக்தி நமக்கு இருக்கு. சோ அந்த சக்தி நமக்கு ஒரு காரணத்தோட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஏன் இச்சை இருக்குன்னு எல்லாம் வந்து குழம்பக்கூடாது. இச்சைகள் இருக்கும். அந்த இச்சைகளை மேனேஜ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. I have the ability to manage my desires, handle my desires. பட் ஏன் இச்சை இருக்குங்கிறது வந்து சரியான கேள்வி இல்லை. ஏன்னா அது சக்தி. அது டக்கு டக்குன்னு எதேதோ ஆசையெல்லாம் வரும். அது பகவான் வந்து பூர்வஜன்ம சம்ஸ்காரத்தாலேயோ இல்லை நமக்கு அந்த சக்தி இருக்குங்கிறதுனால அந்த இச்சையை நமக்கு இட்ஸ் நேச்சுரல். அத நம்ம டீல் பண்ணிக்கணும். இச்சை என்பது பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல. இச்சையை ஹேண்டில் பண்ண தெரியாததுதான் பிரச்சனைக்கு காரணமே தவிர desire by itself is never an issue. So between icha and the result, desired result, பல விதமான தடைகளும் உண்டு. ஓகே, அதை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்குள்ள போரும் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா. many variables, many things which are not in our control. இப்போ ஒரு நம்ம ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது நிறைய பிளான் பண்றோம் இல்லையா. பிளான் பண்ணி சரி அங்க அது இல்லாம போயிடுச்சுன்னா நீ வந்து இந்த அட்ரஸ் வச்சுக்கோ, அப்புறம் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோ, அப்படி இப்படிலாம் என்னென்னமோ 1008 பிளான் போடுறோம். we make lot of plans, பேக்கப் எல்லாம் வச்சுக்கிறோம். காரணம் என்ன? பிகாஸ் we know that things may go wrong. நம்ம நினைத்தபடி சில விஷயங்கள் அப்படியே 100% நடக்கிறது இல்லைன்னு நமக்கு முதல்லயே தெரியுது. அதனால ஒரு பேக்கப் எல்லாம் வச்சுக்கிறோம். எல்லா பேக்கப் எதெல்லாம் வந்து தப்பாக போகலாம், எதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம் அப்படிங்கறது ஓரளவுக்கு நம்மளுடைய அனுபவத்தாலேயோ இல்லை பிறருடைய அனுபவத்தாலேயோ நம்ம பார்த்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருந்து எல்லாம் பண்ணோம். To some extent there seems to be some control. Okay, so எப்படி இருந்தாலும் என்ன வேணா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாமலும் இருக்க முடியாது. பிளான் பண்ணும்போதே தகராறா இருக்கும்போது பிளானே பண்ணாம இருந்தா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. ஓரளவுக்கு நமக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ங்கிறத விட யூ கீப் திங்ஸ் in a way that you can handle. ஓகே, ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எப்படியா அதை சமாளிச்சு அதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு we are all prepared, everybody is prepared. இது வந்து தெரிந்த விஷயம் நமக்கு. அதாவது தெரிந்த விஷயம்னா ஒரு டிராவலிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு பிரயாணம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வழியில தண்ணி இல்லாம போயிடலாம், சாப்பிட எதுவும் கிடைக்காம போயிடலாம், தண்ணி நிறைய வச்சுக்கலாம், பிஸ்கெட் நிறைய வச்சுக்கலாம், மழை வந்துட்டா கொடை வச்சுக்கலாம். இதோ நமக்கு என்னென்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய பல விதமான தடைகள்லாம் எவ்வளவோ இருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் நடக்கும்னு நினைக்கிறதுலே ஓரளவுதான் நம்மளால வந்து ரெடியா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க முடியாது. Nobody is ready for a breakdown of a vehicle and all that, இல்லையா? யாருமே நம்ம போறோம் வண்டி பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு நினைச்சு போறது இல்லை. எல்லாம் நல்லாதான் இருக்கு, நல்லபடியா போறாங்க, போற வழியில ஏதோ ஆயிடுறது, என்னென்னமோ ஆறுது. We are not prepared for everything and it's not possible for us to be prepared for everything. ஏன்னா நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு, தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கு. அதுக்கெல்லாம் என்னால ப்ரிப்பேர்டா இருக்கவே முடியாது. Because my knowledge is limited, really speaking, very limited actually. Limitedன்னு சொல்றது ரொம்ப கம்மி, extremely limited. என்னால வந்து தெரிந்த விஷயங்கள் வந்து அல்பம், ரொம்ப அல்பமான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். in spite of my prayatna, in spite of my effort, and எஃபர்ட்டோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா பிரயத்தனத்துடன் சேர்ந்து இருப்பது காலம். We have to also give time, என்னுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்றதுக்காக ஒரு சில விஷயங்களுக்கு சில பர்டிகுலர் இனஃப் டைம் வேணும். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் அப்படின்னா அது நடக்க பாட்டுல கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு விதையை விதைத்தோமானால் அதுக்குன்னு சில டைம் இருக்கு. ஒவ்வொரு விதையை பொறுத்து, ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து. அடுப்புல பால் வச்சோம்னா அது பால் பொங்கறதுக்குன்னு சில டைம் இருக்கும். ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க் பண்றதுக்கான
எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் இருக்கு. வேற எனக்கு ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் ஆல் தட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காலம்ங்கிறதும் இருக்கு. யூ ஹாவ் டு கிவ் இனஃப் டைம் ஃபார் இட் டு ஃப்ரக்டிஃபை. அதுவும் இருக்கு. பிரயத்தனம் காலம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் எனக்கு வேண்டிய பிரயத்தனம் போட்டுட்டேன். டிட்டர்மினேஷன் இருக்கு, உற்சாகம் இருக்கு, எனக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இனஃப் டைமும் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும். ஆனா பலன் எப்படி இருக்கு? நான் எதிர்பார்த்த பலன் இருப்பதில்லை. நான் எதிர்பார்த்த பலன் எல்லா நேரத்திலும் இருப்பதில்லை இல்லையா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் போரும்பா. இஃப் யூ ஆர் சின்சியர் இன் யுவர் ஹார்ட் ஒர்க் யூ கேன் அச்சீவ் எவ்ரிதிங் அப்படின்னா, which is true also. Hard work is important, but is hard work alone important ன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா ஹார்ட் ஒர்க் போரும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லையே. சிலதான் ஹார்ட் ஒர்க்கே எல்லாமே எல்லாருக்கும் டக்குன்னு முடிச்சிருப்பாரு. இவ்வளோ பிரயத்தனப்பட்டு பண்ண எனக்கு கிடைக்கல, ஒண்ணுமே இல்ல, வந்து பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஈஸியா சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சிலருக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்காத மாதிரி இருக்கு. ஒரே டாக்டர் கிட்ட தான் போனேன், நான் 2 பேரும் ஒரே டாக்டர், அதே வழிதான், ஒரே டாக்டர் கிட்ட போறேன், அதே மருந்து தான் கொடுத்தாரு, இன்னும் அவளுக்கு சரியாயிடுச்சு எனக்கு சரியால, அவங்களுக்கு சரியாயிடுச்சு, அவங்களுக்கு கைராசிங்கிறாங்க, ஆனா நமக்கு ஒன்றும் ஒரு ராசியும் இருக்கிற மாதிரி தெரியலையே, நமக்கு எல்லாம் ராசியே இல்லாத மாதிரி இருக்கு. சேம் ஒரு விதைய விதைக்கும் போது கூட ஒரே மாதிரி கடையில வாங்குறோம், ஒரே விதைய 2 பேரா பிரிச்சுக்கிறோம், 4 பேரா பிரிச்சுக்கிறோம், எல்லாரும் அவங்க வீட்டு அதே மாதிரி உரம் வாங்குறோம், அதே இடத்துல சாயிலும் வாங்கிக்கிறோம். பட் அது வளர்ந்து வரும்பொழுது ஒவ்வொருத்துக்கும் பல விதமான பலன் கிடைக்கிறது இல்லையா? ஸோ the result seems to be different for different people. And எனக்கே வந்து அதே ரிசல்ட் seems to be different at different times. சரி இன்னைக்கு பண்ணேனே, ஓ நல்லா வந்துருச்சு, அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணலாங்கும் போது சே அப்படின்னு ஆயிடுது. The result doesn't seem to be the same adequate effort, அதே மாதிரியான பிரயத்தனம், அதே மாதிரி enough time கொடுத்தேன். But the result does not always meet my expectations. This is everybody's experience. என்னுடைய with my limited knowledge, with my limited power, I cannot foresee இதுதான் எனக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், இச்சை இருக்கு, ஆனா இதுதான் வரணும்னு அதை வரவழைக்கிறதுக்கான சக்தி நம்மளிடம் இல்லை. பலவிதமான பலன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனாலும் அந்த பலனை 4 விதமாக நம்ம சொல்லலாம். There are 4 types of results அப்படின்னு சொல்லலாம். What are the 4 types of results? 4 விதமா இருக்கு. அதான் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது எனக்கு அப்படியே கிடைச்சது. இது பல நேரங்கள்ல நடக்குது. நம்ம இப்படி எதிர்பார்த்தோம், ரோட கிராஸ் பண்ணா ரோடு தாண்டி போவோம்னு நினைச்சேன், ரோட தாண்டிட்டேன், நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்குது. தூங்குவேன், காத்தால எழுந்துப்பேன்னு நினைச்சேன், எழுந்துட்டேன், நான் எதிர்பார்த்த பலன் கிடைச்சது. சில சமயம் என்ன, நான் எதிர்பார்த்ததை விட குறைச்சலான பலன். ஓகே, ஸோ லெஸ் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். அவ்வளோ ஓகே, என்னால ஹேண்டில் பண்ண முடியும், ஐ கேன் டீல் வித் தட், பரவாயில்ல. நான் வந்து 99% கிடைக்கும்னு நினைச்சேன், எனக்கு 95, ஓகே 90 தான், ஓகே ஐ கேன் ஹேண்டில் தட், நோ ப்ராப்ளம். லெஸ் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். Sometimes it becomes more than what I expected. நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்காக சில பலன் கிடைக்கிறது. அதோ 80% கிடைக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல எனக்கு 95 வந்துட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை திரும்ப எனக்கு இதுல வரும் அப்படின்னு சொல்றேன். ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை, டக்குன்னு நான் ஏதோ இன்னும் 2 வருஷம் ஆகும், எனக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகுது, ஒரு இன்க்ரிமெண்ட் வாட் எவர். இன்னொன்று வந்து 3 சொல்லிட்டேன், எதிர்பார்த்தது மாதிரியே ஒண்ணு, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைச்சல், எதிர்பார்த்ததை விட நிறைய. சில சமயம் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா ஆயிடும். இது ப்ரமோஷன் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா வேலையே போயிடுச்சு அப்படின்னு இல்லையா? ஸோ லைக் திஸ் மெனி திங்ஸ். எல்லாத்தையுமே பார்த்தோம்னா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் இந்த 4 விதமான பலன் தான், இது 4ல தான் அடங்கும். பலவிதமான பலன்கள் இருந்தாலும் இந்த பலவிதமான பலன்கள் இந்த 4ல அடங்கிடும். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது எதிர்பார்த்ததை விட கம்மி, எதிர்பார்த்ததை விட அதிகம், எதிர்பார்த்தது
சம்பந்தமே யாரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியும். இப்படி எல்லாம் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரியாக இருக்கு. இந்த நாடுல எதிர்பார்த்தது போல் கிடைக்கும் போது சந்தோஷம், எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், எதிர்பார்த்ததை விட குறைச்சலா கிடைக்கும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கும். பட் ஆனாலும் ஓகே, அதனால டீல் பண்ண முடியாது. பட் எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா போகும்போது ரொம்ப துக்கமாயிடுது. ஸோ ரெண்டு சந்தோஷத்தையும் ரெண்டு துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன் இந்த மாதிரி 4 விதமான பலன் வரணும்? ஒரே மாதிரிதான் பண்றோம், ஒரே மாதிரிதான் எல்லாருமே செய்யறோம், அதே மாதிரிதான் பொறுமையா இருக்கேன், ஏன் இந்த 4 விதமான பலன்? அப்படி பார்க்கும்பொழுது அப்போ பிரயத்தனமும் காலமும் மட்டும் பத்தல. இந்த பிரயத்தனத்தையும் காலத்தையும் மீறி 3ஆவதா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஜென்ரலா எல்லாரும் லக் அப்படின்னா. People generally say I'm not lucky. கொடுத்து வச்சுதான் நான் not lucky, not fortunate enough. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லக், லக்கியா அப்படிப்பாங்க, மை பேட் லக்யா அப்படின்பாங்க. இந்த லக் அப்படிங்கிறது என்ன? லக்கு லக்கி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஃபார்ச்சூன், ஃபார்ச்சுனேட், அன்பார்ச்சுனேட் அப்படின்னா என்ன? பை சான்ஸ், பை சான்ஸ் கிடைச்சது. பை சான்ஸ் அப்படின்னா காரணம் இல்லை. லக்குங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க? லக்குன்னு சும்மா ஏதோ கிடைச்சிட்டியா, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? காரணமே இல்லை, காரணமே இல்லாம ஏதோ கிடைச்சது, காரணமே இல்லாம ஏதோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது பேர் தான் லக். தட் இஸ் வாட் வி கால் as luck. இல்லாஜிக்கலா இருக்கு, லாஜிக்கே இல்லாம இல்லையா? how do you explain luck அப்படின்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு லக்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லக் மீன்ஸ் something that happened without any reason. That is called luck. No explanation. என்னதான் ஒருத்தர் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு உன் லக்கு உனக்கு கிடைச்சதுன்னு ஒரேடியா லக்கு மேல போட்டுருவாங்க. அதாவது இல்லாஜிக்கலா, அதாவது யூ டோன்ட் டிசர்வ் இட் பட் யூ காட் இட் மாதிரி. யூனோ பீப்புள் வில் ஒருத்தருடைய பிரயத்தனத்தையும் ஒருத்தருடைய உற்சாகத்தையும் ஒரே நிமிஷத்துல யூ ஹேப்பன் டு பி லக்கி அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு அதை ஒண்ணுமே இல்லாத விஷயம் மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க் கொடுக்க வேண்டிய ஒரு அப்ரிசியேஷனை கூட அவங்க விட்டுருவாங்க. இப்படி என்ன ஆறுது, உன்னுடைய வெற்றி கூட உனக்கு யூ டோன்ட் டிசர்வ் இட் பட் யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப மட்டம் தட்டிட்டு இருக்கு ஒருத்தருடைய பிரயத்தனத்தையும் எல்லாத்தையுமே. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பிரயத்தனமும் இல்லாம யூ ஆர் லக்கியா அப்படின்னா அப்பவும் என்ன சொல்றோம், காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட அதுல உங்களுக்கு போய் கிடைச்சு பாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அன்டிசர்விங் மாதிரி ஆயிடுது when you use the word luck. ஓகே, அவங்களுக்கும் அன்டிசர்விங்கா ஏதோ கிடைச்சிருக்கு, இவங்களுக்கும் அன்டிசர்விங்கா ஏதோ அமைஞ்சிருக்கு. ஸோ இஸ் இட் ரியலி ட்ரூ? அன்டிசர்விங்னா ஆயிடுமா? அந்த மாதிரியான வார்த்தையை நம்ம லக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணினோமானால் it's incorrect, because effort is important, that is true, and time also is important. காலமும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பிளசண்டா இருக்கும்போது லக்குன்னும் அன்பிளசண்டா தான் ஆனா அன்லக்கி அப்படின்னு சொல்றதும் யூசேஜ் ஆஃப் லக் அண்ட் அன்லக் அப்படிங்கிறது வெஸ்ட்ல இருந்து நமக்கு வந்தது. நம்மளுடைய சனாதன தர்மத்துல இந்த லக்குங்கிற வார்த்தைக்கான ஒரு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன்ங்கிறது கிடையாது. ஏன்னா எக்ஸாக்டா லக்குங்கிறதே அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல காரணம் இல்லாமல் இல்லாஜிக்கலா ஏதோ நடந்தது அப்படிங்கிறது தான். நம்ம அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மளுடைய பாரத தேசத்துல நம்மளுடைய சனாதன தர்மத்துல there is nothing called as luck. Nothing happened just by chance. Nothing happened
ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு நம்ம ஒரு அழகான வார்த்தை வச்சிருக்கோம். அதுக்கு பேர் வந்து அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் இஸ் நாட் அ equivalent word to luck. Luck, what do you call luck in Indian language? Oh, we call it அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடாது. No, அதிர்ஷ்டமும் லக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு கிடையாது. They are not equal terms. It's not an equal translation. Okay, அதனால நம்ம லக்க வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல வந்து அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவோம். நார்த்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டுல அதிர்ஷ்டையா எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை கூட அவங்க என்னமோ எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில சமயம் ஏதோ காரணம் இல்லாம நடந்ததாக தான் அதிர்ஷ்டத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த லக்குங்கிறத எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறத யூஸ் பண்றது. So அதிர்ஷ்டம் and luck don't have the same meaning and it cannot be translated as like it, because அதிர்ஷ்டத்துக்கு ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் வேர்டுன்னு கிடையாது. அதிர்ஷ்டம்னா என்ன? சரி வளவளவான ஏதோ சொல்லிட்டே இருக்கல, அதிர்ஷ்டம்னா என்ன மேட்டர் வாங்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மெதுவா தான் சொல்லணும். டக்குன்னு ஒரு லைன்ல சொல்ல முடியாது. இந்த சிருஷ்டியில ஸ்தாவரம் ஜங்கமம் மனுஷர்கள் இருக்காங்க. ஸ்தாவரம்னா என்ன? ஒரே இடத்துல இருக்கிறது. ஸ்தா மீன்ஸ் டு ஸ்டே புட், ஒரே இடத்துல இருக்கிறது ஸ்தாவரம். that which stays in one place. நகர்றது கிடையாது, ஒரே இடத்துல இருக்கிறது. ஒரு வேர் விட்டு நிக்கிறது ஒரே இடத்துல. மரம், அதான் மரம். ஒரே இடத்துல இருக்கிறது அசையாம, அதுதான் மரம். செடி, கொடி. கொடி கூட ஓரளவுக்கு பரவுதுனாலும் ஒரு இடத்துல அதுக்கு வேர் இருக்கு. புல்லு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்தாவரம்னு பேரு. And anything that is rooted, okay, வேர் விட்டு ஒரு இடத்துல இருக்கிறது, அதால வேற எங்கேயும் போக முடியாது, அது ஸ்தாவரம். மரம் செடிகள்லாம் வந்து நடந்து போறது நம்ம பார்க்கறது இல்லை. அது எங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே இடத்துலதான் அந்த மரம். அதுதான் தமிழ்ல தாவரம்னு எடுத்து. தாவரம் தான் தமிழ்ல தாவரம் அப்படின்னு தமிழ்ல சொன்னா. தாவ முழுங்கியாச்சு, இச முழுங்கி தாவ மட்டும் வச்சுள்ள தாவரம். அடுத்து வந்து ஜங்கமம். ஜங்கமம்ங்கிறது என்ன? கம் அப்படிங்கிற சமஸ்கிருத தாத்துல இருந்து வந்தது ஜங்கமம். கம் மீன்ஸ் டு மூவ், கமனம், நகர்ந்து செல்லுதல். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய சக்தியுடையதெல்லாம் ஜங்கமம். ஆல் தட் விச் மூவ்ஸ். பறவைகள், மிருகங்கள், மீன் எல்லாமே, கடல் வாழ், மலை வாழ், ஆகாசத்துல வாழறது எல்லாமே, இது எல்லாமே ஜங்கமம். புழுல இருந்து எல்லாமே. if it can move from one place to another, it is called ஜங்கமம். ஸோ ஜங்கமம்னு சொன்னா நம்ம மனுஷர்களையும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா மனுஷங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா? அதனால எதுக்காக வந்து தனியா இன்னொரு வேர்டு இருக்கு, மனுஷர்கள்னு தனியா ஒரு வேர்டு வேற இருக்கு. ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மூவ். மனிதர்களும் ஜங்கமங்கள் தானே? கிடையாது, காரணம் இருக்கு. we don't call humans as ஜங்கமம். if everything can move and human beings can move, then human beings should be included இல்ல அப்படின்னா no way. ஸ்தாவரம் ஜங்கமம் ரெண்டுமே வந்து உயிருடன் இருக்கின்ற விஷயங்களை தான் குறிக்கிறது. அதுவும் நோட் பண்ணுங்க. ஒரு கல்லையோ பாறையோ ஸ்தாவரம்னு சொல்றது இல்லை. ஸ்தாவரம் மீன்ஸ் ஜீவன், ஜீவன், உயிர், பிராணன் இருக்கின்ற விஷயங்கள் ஸ்தாவர ஜங்கமம். அப்புறம் மனுஷர்கள்னு தனியா வேற ஒண்ணு சொல்றோம். ஜீவர்கள் எல்லாமே ஜீவன் தான், ஆனாலும் அதை ஸ்தாவரம் ஜங்கமும் மனுஷன்னு சொல்றோம். லிவிங் பீயிங்ஸ். என்ன வித்தியாசம்? ஏன் வந்து ஸ்தாவரமாவது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, ஒரே இடத்துல நிக்கிறது. ஏன் இந்த ஜங்கமத்துக்கும் மனுஷத்துக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? ஸ்தாவரத்துல இருந்தும் எப்படி வித்தியாசம்? அப்புறம் எல்லாமே ஜீவன் சொன்னா இந்த மனுஷ ஜீவனும் மற்ற ஜீவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஜீவா அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் எனக்கு தெரியுமா? ஜீவா மீன்ஸ் லிவிங், லிவிங்னு அர்த்தம். ஜீவனம், வாழ்தல். எது உயிர், எதுக்கு மூச்சு இருக்கிறதோ அதுக்கு பேரு ஜீவன் பேரு. that which has prana. பிராணிகள்னு சொல்றோம் இல்லையா? பிராணா, that which has prana.
ஸோ மனுஷன் ஏன் ஸ்பெஷலா சொல்றோம்னா, மனுஷனை என்ன மீன்ஸ் மனுஷனுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, மனுஷனுக்கு வந்து ஃப்ரீவில். ஃப்ரீவில்னா அதாவது மிருகங்கள் கிட்டயும் ஸ்தாவரங்கள் கிட்டயும் ஸ்தாவர ஜங்கமங்கள் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் சொல்லலாம். ஸோ அதுங்களுக்கும் இருக்கு, பட் நாட் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஃப்ரீவில் அப்படிங்கிறது, ஃப்ரீவில்னா என்னன்னா எபிலிட்டி டு சூஸ், தேர்வு செய்யக்கூடிய சக்தி. இது வேண்டும், இது வேண்டாம், இப்படி வேணும், இப்படி வேண்டாம் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு சக்தி, அதுக்கு பேர் தான் ஃப்ரீவில். ஒரு கான்சியஸா சூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஒரு we can make choices, conscious choices, the ability to do. அதாவது ஒரு காரியத்தை நான் செய் அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, we all perform many கர்மா. ஒரு கர்மாவை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரே கர்மாவை வேற வேற மாதிரி செய்யலாம். ஒரே பலனை எதிர்பார்ப்பவர்கள் கூட பல விதமாக அந்த கர்மாவை செய்யலாம். இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா அது வந்து நடந்து போறதும் இருக்கு, அதுக்கு கார்ல போறதும் இருக்கு, டூ வீலர்ல போறதும் இருக்கு, லிஃப்ட் வாங்கின்னு போறதும் இருக்கு, இல்ல யாரையாவது விட்டு வாங்கின்னு வரதும் இருக்கு. So the human being has an ability to choose. தான் எதை விரும்புறோமோ அதை அடைவதற்கான ஒரு மீன்ஸ் இருக்கு இல்லையா. For him he can do or not to do, he can choose not to do also. Like you have the ability to do an action, perform an action. செய்கின்ற சக்தி, செய்யாமல் இருக்கின்ற சக்தி, வேறு விதமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி. இப்ப நான் இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். சரின்னு சொல்லி எழுந்து வரலாம், இல்லைன்னா இழுத்து போத்துட்டு படுத்துக்கலாம் கூப்பிட்டாங்கிறதுக்காகவே. So you have the ability to do or not to do or do something different than what you are supposed to do. So when you ask someone to jump, the person has a choice to jump or not to jump or do something else. நீ குதிக்க சொன்னியா, நான் வந்து டான்ஸ் ஆடுறேன், ஏன் குதிக்கணும், நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸா கூட ஆடலாம். அது குழந்தைய வந்து சாப்பிடுங்கிற. Child has a free will to eat or not to eat or run all over the house. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. So from childhood we see that human beings have a free will to do whatever they want in whichever way they want to do. படி அப்படிங்கும்போது child has a free will. படிக்கலாம், சொன்ன பேச்சை கேட்டுண்டு, படிக்காமலும் இருக்கலாம், வேற என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். ஓகே, இது மாதிரி லைஃப்ல எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா சவுத் இண்டியனா, நார்த் இண்டியனா, கான்டினென்டலா, அடிக்கவா அடிக்காம இருக்கவா, கைண்டா இருக்கலாமா, நல்ல 4 வாங்கலாமா, பொறுப்பா இருக்கலாமா, பொறுப்பு இல்லாம இருக்கலாமா, இல்ல பொறுப்பே இல்லாம வேற என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்கலாமா. So everybody has a choice to kill or not to kill. இந்த கப்பாம்பூச்சி அடிக்கலாமா அடிக்க வேண்டாமா, இல்ல ஹிட் மட்டும் போட்டு விட்டுறலாமா. So like this everybody has a choice to do something. Whole life, okay, your whole life you have been using your freedom to do or not to do or do something different. Class attend பண்ணவா வேண்டாமா, வேண்டாம் ரெக்கார்டிங் கேட்கணும், யார் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மணி நேரம், இல்ல நீ ரெக்கார்டிங், இல்ல எனக்கு வேற காரியம் இருக்கு, நான் வேற ஏதாவது பண்றேன், முக்கியமா இருக்கு, இதாவது நான் ரெக்கார்டிங் கேட்கலாம், இது வேற ஏதாவது பண்ணிட்டேன், இது இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும். So you make a choice because you have the ability to choose. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில்னு பேர். ஓகே, ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம், சூஸ் பண்றோம். You make a choice. Every time you are making a choice. நீங்க யோசிச்சு பாருங்க, தானா ஏதோ ஆட்டோமேட்டிக்கா பண்றோம்னு நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா பண்றது கூட ஒரு சாய்ஸ் தான். யூ ஆல்ரெடி மேட் அ சாய்ஸ். ஆல்ரெடி நீங்க உங்க ப்ரோக்ராம் பண்ணீங்க, காலையில மணி அடிச்சு 5 மணிக்கு எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் இது போடணும், அதுக்கப்புறம் யூ ஹவ் ஆல்ரெடி மேட் அ சாய்ஸ். யூ ஹவ் சூசன் டு லிவ் லைக் தட். இட்ஸ் யுவர் கான்ஷியஸ் சாய்ஸ். வேற வழி இல்ல எல்லாம் கிடையாது, வேற வழி இல்லாம இல்ல, நான் காஃபி போட முடியாது அப்படின்னு உட்காரலாம், சண்டை போடலாம். For everything you have a choice.
how you make use of your choice based on your self esteem அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பழகுற முறை, சொல்லிக் கொடுத்த முறை எல்லாம் இருக்கு. நீங்க அப்புறம் யூ சூஸ், பரவாயில்ல கஷ்டமா இருந்தாலும் நான் பண்ணுவேன், எனக்கு ஆசையா இருக்கு. everywhere you are making the choice. daily புலம்பினாலும் you do the same thing. why daily ஏன் புலம்பணும்? daily அதான் பண்ண போறீங்க. you have already made a choice. தான் இருக்கு. why not do it happily? So again there is a choice. You have a choice to do it happily, or you have a choice to do புலம்பிஃபைங். so every minute you have a choice. ஆனா இதே மத்திய ஜீவன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு சாய்ஸ் கிடையாது. அதோட சாய்ஸ் இருக்கு, டோட்டலா அதுக்கு சாய்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அதோட சாய்ஸ் வந்து விதின் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. அந்த ப்ரோக்ராமுக்குள்ள அது வந்து சூஸ் பண்ணிடும். அதாவது எப்படின்னா, கயிறு கட்டி எங்க வேணா போ அப்படிங்கிற மாதிரி. ஒரு மாட்டுக்கு வந்து கயிறை கட்டி மரத்துல வச்சுட்டு இப்ப நீ ஃப்ரீ போ, எங்க வேணா போ அப்படின்னா அது எங்க வேணா எங்க போகும். அந்த கயிறு எவ்வளவு தூரம் கூட்டின்னு போகுமோ அவ்வளவு தூரம் அது சுத்தலாம். அந்த ரேடியஸ்குள்ள அது உட்காரலாம், கத்தலாம், ஆடலாம், என்னவோ பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதோடைய ஃப்ரீவில் பார்த்தோம்னா அதோடைய சர்வைவலுக்கு எவ்வளவு ஃப்ரீவில் வேணுமோ அவ்வளவுதான் அதுக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஹேவ். இந்த நான் எப்படி பார்ப்போம், இவங்க பிஸ்கெட் போடுறாங்க, அவங்க பரோட்டா போடுறாங்க, நம்ம பிஸ்கெட் சாப்பிடலாமா பரோட்டா சாப்பிடலாமா பார்ப்போம். டெய்லி பிஸ்கெட் போட்டிருந்தா கூட அப்படின்ட்டு அது பரோட்டாக்கு போகும். என்ன நான் டெய்லி பிஸ்கெட் போட்டேன், அது இவ்வளவு நாள் வயிறும், அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, நான் போய் அதை சாப்பிடுறேன். ஏன்னா அதுக்கு சர்வைவல். Survival is, it will make the dog go. It has to choose in order to live. So a lion is programmed to kill. ஒரு சிங்கம், ஒரு புலின்னா அது வந்து kill. சில சமயம் சில வீடியோ எல்லாம் பாக்குறோம், ரொம்ப அன்பா இருக்கு, இதா இருக்கு, குட்டினா எடுத்து வச்சுக்கிறது. அது ஒன்றும் வாழ்நாள் மூட அதை வளர்க்கறதாங்கிறது கிடையாது. மோஸ்ட்லி animal which has been programmed to kill one day will kill, unless maybe very rare cases, very very rare. Because it has no choice. No, I have to be kind. இது என்னிடம் தஞ்சம் அடைந்து விட்டது, இதை நான் ஏமாற்றக்கூடாது, இது என்னிடம் தான் இருக்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தளன்னு வளர்ந்துட்டுன்னா ஒரு நாள் அதை அடிச்சு சாப்பிடணும் தான் அதுக்கு தோணும். ஏன்னா அதோட இன்ஸ்டிங் அப்படி, சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படி. So it doesn't have any choice there. It is programmed to behave in a particular way. So it doesn't have a choice. Okay, daily non-vegetarian-ஆ இருந்துட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் வெஜிடேரியனா இருக்கலாம். இல்ல எப்ப பார்த்தாலும் வெஜிடேரியனா இருக்குமே, ஒரு நாள் போய் நான்வெஜ் சாப்பிடலாமே அப்படிங்கிற சாய்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு இல்ல. குதிரை, யானை அதெல்லாம் அப்படி சூஸ் பண்றது இல்லை. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் அனிமல்ஸ்ல ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. எலிஃபென்ட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங், rhino is strong, a horse is strong. வெஜிடேரியன் நான்-வெஜ் சாப்பிட்டாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கிறதெல்லாம் வந்து வெறும் டெலியூஷன் தான். அதெல்லாம் வந்து some conditioning of the mind. Both are strong and both are intelligent. ஒரு குதிரைக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. யூசிங் யானையும் குதிரையும் தான் வந்து யுத்தத்துல யூஸ் பண்றோம். அறிவில்லாமல யூஸ் பண்றாங்க, பலம் இல்லாம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. nobody used the lion or a fox or other animals. இல்ல நம்மளுடைய ராஜாக்கள்லாம் யானையும் குதிரையும் தான் யூஸ் பண்ணாங்க. அவ்வளவு பலம் இருக்கு, அவ்வளவு புத்திசாலி இருக்கு. you can train them, they understand. Anyway, so animals seem to have some free will little bit, but within ஒரு அந்த ப்ரோக்ராம் கூட ஒரு சர்வைவல்குள்ள அது. அதே மாதிரி ஒரு மரம் பார்த்தோம்னா தென்னை மரம்னா தென்னை மரம் தான் கொடுக்கும். போர் அடிக்கிறது, இன்னைக்கு நம்ம வந்து மாமரம் அடுத்த சீசனுக்கு ஐ வில் கிவ் மேங்கோ அப்படின்னு அதை நினைக்கிறது இல்லை. இட் will only produce what it has meant to produce. So ஒரு tree is programmed to behave in a particular way, grass is programmed to behave in a particular way. So plants வந்து அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணாது, அனிமல் வந்து பிளான்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாது. அதோடைய பிஹேவியர், அதோடைய ஆக்ஷன்ஸ், அதோடைய திங்கிங், அப்புறம் ஏதாவதுன்னா அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது எல்லாமே பார்த்தோம்னா இட்ஸ் இந்த ப்ரோக்ராம்டு வே. அதை நம்ம வந்து
ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதோட பிஹேவியரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது ப்ரோக்ராம்டா இருக்கிறதுனாலதான், அதுக்கு ஒரு ஃப்ரீ வில் இல்லைங்கிறதுனால தான் they are not responsible for their actions or their behavior. ஒரு சிங்கம் இல்லைன்னா ஒரு புலி ஒரு மான்குட்டியோ ஒரு எரும மாட்டுக்குட்டியோ பைசனையோ அடிச்சு சாப்பிட்டுதுன்னா அது மேல யாரும் கொலை வழக்கு போட போறது இல்லை. அதோட சாப்பாடு அதுக்கு பகவான் அதுதான் சாப்பாடா வச்சிருக்காரு. அதுக்கு உரிமை இருக்கு அதை சாப்பிட. கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கஷ்டா மட்டும்தான் சாப்பிடும் அடிக்கும். மற்ற நேரத்துல அது தேமையன் தான் இருக்கும். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது பசிக்கும் போது சாப்பிடுகிறது. It doesn't choose to hurt. It doesn't choose to be kind also. ரொம்ப யோசிச்சு எல்லாம் ஒண்ணும் பெருசா குழம்பி போய் குழப்பம் எல்லாம் அதுக்கு கிடையாது. பட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, யூ பிகம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஆக்ஷன். ஏன்னா பண்ணாமல் இருக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்கு. ஒண்ணு பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு, பண்ணாமல் இருக்கக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கிட்ட இருக்கு. So he becomes responsible for his action. ஏன்னா நீ கான்சியஸா பண்ற, அடிக்கணும் அப்படின்னு பண்ற, என்ன பண்றேன்னே தெரியாம நான் பண்றேன் அப்படிங்கறது வேற. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது வேற, டிஃபரெண்ட். Generally, any normal human being will make a choice. So இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வில் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, அப்ப எது பண்ணினா எனக்கும் ஹிதம் மற்றவங்களுக்கும் ஹிதம்னு யோசிக்க வேண்டியது. யார் வேணா அவங்கவுங்க ஃப்ரீவிலுக்கு இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா அந்த சொசைட்டில ஒரு ஹார்மனி இருக்காது. ஒரு ஹார்மனி இருக்கணுங்கிறதுனால ஃப்ரீவில்னு ஒண்ணு கொடுத்ததுனால பகவான் என்ன பண்ணார், சரிப்பா நான் உங்களுக்கு ஃப்ரீவில் கொடுக்குறேன், எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணா அவங்கவுங்க ஃப்ரீவில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல உங்க இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கலாம். என்னது அப்படின்னா தர்மம் அப்படின்னு நினைச்சார். Dharma is the norm based on which we make choices. So நான் வந்து மாம்பழத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா நியாயமா கடையில போய் காசு கொடுத்து மாம்பழம் வாங்கிட்டு வரேன். நான் பக்கத்து வீட்டுல நிறைய இருக்கேன், லபக் 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 இன்னும் அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட பெர்மிஷனாவது வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினா கூட பாவம் நமக்கு பயந்துட்டு அவங்க ஓகே நாளைக்கு என்ன தேவை பண்ணி கலப்பாங்கிறதுக்காக கொடுக்கலாம். ஒரு த்ரெட்டனிங்காகவும் இருக்கக்கூடாது. You have to request or you don't just go and buy or don't ask. நியாயமான முறையில எது வேண்டாம் நீ இதை வைத்துக்கொள். Whatever you want. I want to become rich, so I take somebody's money. I want to feel in control, so I will take away the rights of the other person. I want to feel like a boss. You want to feel like a boss, you be a real boss. அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, எப்படி இருக்கணும். மற்றவங்களை வந்து கொடுமைப்படுத்துறது, துன்புறுத்துறது, just to show that you are big. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு என்ன எப்படி வேணா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால மிருகத்தை போலயும் நடந்துக்கலாம், மரத்தை போலயும் நடந்துக்கலாம். அன்பிரடிக்டபிள் பிஹேவியர், அன்பிரடிக்டபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் பகவான் அதுக்கு வந்து தர்மம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. Hence human beings are born with the sense of dharma. புரிஞ்சுதா? நான் பிறந்தப்பறம்தான் எனக்கு வந்து இது சரி அது சரின்னு எனக்கு தெரியணும்னா, அப்புறம் யாராவது சொல்லி கொடுத்தாதான் சரி தவறு தெரியும்னா அப்புறம் பாதி லைஃப் போயிடும். எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு அந்த பிறக்கும் பொழுதே அந்த அறிவை பகவான் கொடுத்திருக்காரு. அது பேர் தான் சாமானிய தர்மம். சாமானிய தர்மம்னா சாமான்யமாக காமன்லி எவ்ரிபடி கேன் சென்ஸ். இந்தியால இருந்தாலும் சரி, எங்கேயோ அட்லாண்டிக்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யாருக்குமே வந்து தன்னை யாராவது துன்புறுத்தினா பிடிக்காது. இந்தியால இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தன்னை ஹர்ட் பண்ணா பிடிக்காது. அப்ப நாங்கெல்லாம் எப்படியா மற்ற நாட்டுல எங்களுக்கும் யாராவது ஹர்ட் பண்ணா பிடிக்காது, இப்படிக்கெல்லாம் பொய் சொன்னா பிடிக்காது. You are not able to hear my voice? என்னோட ஆடியோ சரியா இல்லையா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மனுஷங்களுக்கு எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் பகவான் சாமானிய தர்மம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. சாமானிய தர்மம் அப்படிங்கிறது
என்கிட்ட மத்தவங்க எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அது மாதிரி நான் மற்றவர்களிடம் இருக்கணும். அதுதான் தரணும். என்கிட்ட யாராவது போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னா நானும் யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. என்ன யாராவது துன்புறுத்துவது எனக்கு பிடிக்காதுன்னா நானும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு சொல்றோம். தன்னை போல் பிறரை நினைக்கிறதுனா இதுதான். என்னுடைய பொருளை யாராவது எடுத்துக்கொண்டு போனா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி பிறருடைய பொருளை நான் எடுத்துக்க கூடாது. என்னை யாராவது அவமரியாதை பண்ணினா எனக்கு பிடிக்கிறது இல்லை, என்னால தாங்க முடியல. அதே மாதிரி மற்றவர்களே நான் அவமரியாதை பண்ண மாட்டேன். என்னை யாராவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது, என்னை யாராவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. எக்ஸாக்ட்லி சேம். நோபடி லைக்ஸ் இட். So this is சாமானிய தர்மம். So எனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல, உனக்கு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அதேதான். So which means it is sensed by all. That is a common sense. It's commonly sensed by all, everybody. அதுதான் சாமானிய தர்மங்கிறது. இந்த சாமானிய தர்மங்கிறது பிறக்கும் பொழுதே இருக்கு. அதனாலதான் ஒரு குழந்தைய கூட அப்படின்னா அதுக்கு this person is threatening, it's not good for me அப்படின்னு வீணு அழறது. சிரிச்சு பேசினா okay, this is pleasant, so I accept what is pleasant. I can't accept what is not pleasant. Threatening, it's fearful அப்படிங்கிறது எல்லாருமே சென்ஸ் பண்றோம். பிறந்ததுல இருந்தே நம்ம சென்ஸ் பண்ற விஷயங்கள் தான் சாமானிய தர்மம். இந்த சாமானிய தர்மத்தை வச்சுதான் நம்மளுடைய சாய்ஸஸ் இருக்கணும் லைஃப்ல. இந்த சாய்ஸ் எப்பவுமே கான்சியஸா எடுக்கிற சாய்ஸ் தான். நம்மளுடைய நெய்பர் கிட்ட நம்ம ரூடா இருக்கோம்னா பர்பஸா தான் ரூடா இருக்காங்க. யாருமே தெரிஞ்சுதான் நறுக்குன்னு இருக்காங்க, தெரிஞ்சுதான் மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அதனால தானே ஒளிஞ்சு பண்றது, தெரியாம பண்றது. தாதா மாதிரி மிரட்டுறதுன்னா என்ன? மோட் பவர், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவனுக்கு தான் தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றான். அதனால தானே ஆபீஸ்ல எல்லாரும் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க கையில போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவனை கையில போட்டு வச்சிருந்தாதான் என் மேல யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிறது முதல்லயே. அதாவது தான் தப்பு பண்றோம், அந்த தப்பை யாரும் ஆக்ஷன் எடுத்துக்கூடாதுங்கிறதுனால தானே மத்தவங்க எல்லாம் பிரேக் பண்ணி கையில போட்டு வச்சுக்கிறாங்க. Everybody knows when they do something wrong that it is wrong. Not that nobody knows. அதனாலே என்ன ஆகுது? Every human being is responsible for one's action. You are responsible for it. நீங்க உங்களை எப்படி நடத்திக்கிறீங்க, மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்கிறதெல்லாம் you are 100% responsible for the consequence. எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தானே தெரியாம ஏதாவது ஒரு தவறு பண்ணா கூட போய் ஏன் சாரி சொல்லணும்? We ask for forgiveness, right? Why should you ask for forgiveness? Because you made either knowingly or unknowingly you made a wrong choice. So unknowinglyங்கிறது கூட நம்ம சில சமயம் you give priority to something and you make that mistake. அவங்க தானே பரவாயில்ல, போனா போதும், அவங்களெல்லாம் மதிக்க வேண்டிய தேவையில்லை, இவங்க தானே இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால என்ன வேணா பண்ணலாம். நம்ம மதிக்கலைன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க, அதனால மதிக்காமலே இருக்கலாம். So these are conscious choices to be disrespectful. You justify that it is all right to be disrespectful. It's all right to hurt such person. Family kuliye evlo nadakkuradhu illaya? This happens within the family. So you become responsible for it. When I do what is not right, when I do something that is wrong, or I fail to do something that needs to be done, everybody becomes responsible for it. Because of this responsibility, what happens? We'll continue in the next class, okay? Om Swasti Prajabhyah Paripalayantam Nyayena Margena Mahim Mahishaah Gobrahmanebhyah Shubhamastu Nityam Lokas Samastas Sukhino Bhavantu Kale Varshatu Parjanyah Prithvi Sasyashalini Desho Yam Kshobarahitah Brahmanas Santu Nirbhayaah Sarve Bhavantu Sukhinah Sarve Santu Niramayah Sarve Bhadrani Pashyantu Ma Kashchid Dukkhabhag Bhavet Asato Ma Sadgamaya Tamaso Ma Jyotirgamaya Mrityorma Amritangamaya Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate
ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।